திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே விபத்து ஏற்பட்ட கடல் உணவுகள் பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து அமோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணிகள் தொடங்கியுள்ளன. மாவட்ட ஆட்சியர் கவிதா தலைமையில் தொழில்நுட்ப வல்லுநர்கள், தேசிய பேரிடர் மீட்புப் படை, தீயணைப்புத்துறை மற்றும் பல்வேறு அரசு துறையினர் பாதுகாப்பு நடைமுறைகளுடன் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பொதுமக்கள் யாரும் அச்சப்படவோ பணிகளை வேடிக்கை பார்க்கவோ வர வேண்டாம் என்றும் ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். அமோனியா வாயு முழுமையாக அகற்றப்பட்ட பிறகு தொழிற்சாலைக்கு சீல் வைக்கப்படும் என்றும், முழுமையான ஆய்வறிக்கையின் அடிப்படையில் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூடுவது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பேர் கிராமத்துல நம்ம அந்த அமோனியா வாயு தனியார் நிறுவனத்துல லீக் ஆன இன்சிடென்ட் அடுத்து உடனடியாக அந்த லீக் கட் பண்ணி மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பாதிக்கப்பட்டவர்களை ரெஸ்கியூ பண்ணியிருந்தோம். இப்போ அங்கேயே அந்த ஸ்டோரேஜ் டேங்க்ல 1.5 to 2 டன் அமோனியா இருக்கு. அது அங்கேயே இருக்கிறது சேஃப் இல்லை அப்படிங்கிறதுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு நம்ம பாதுகாப்பான முறையில அந்த அமோனியாவை அகற்றுவதற்கான நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு காலையில இந்த 9 மணிக்கு ஆரம்பிச்சு ஈவினிங் 5 மணி வரைக்கும் இந்த பணிகள் நடைபெறும். இருட்டினதுக்கு அப்புறம் நம்ம அந்த பணியை நிறுத்திடுவோம் 5 மணியோட. அதுக்கு அடுத்து நாளை காலை திரும்பியும் 9 மணிக்கு ஆரம்பிச்சு அந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். 2 தினங்கள்ல அந்த ப்ராசஸ் முடிஞ்சிரும். இந்த நடவடிக்கை மேற்கொள்வதை அடுத்து இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிற 300 மீட்டர் தொலைவில் இருக்கிற வேற ஹவுசஸ், அதர் இண்டஸ்ட்ரி அதுலலாம் இருந்து பணியில இருங்கவங்களுக்கு எல்லாமே விடுமுறை கொடுத்து அவங்களெல்லாம் அனுப்பிட்டோம். இந்த இண்டஸ்ட்ரிக்கு அருகாமையில் இருக்கிற 300 மீட்டருக்கு வெளியே தான் குடியிருப்புகள் இருக்கு. உள்ளூர்ல குடியிருப்புகள் எதுவும் இல்லை. அதனால மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மட்டும் சொல்லியிருக்கோம். இங்க வேடிக்கை பார்க்க வர வேண்டாம், ஆர்வம் மிகுதியால கூட்டம் கூட வேண்டாம், இந்த பக்கம் வர வேண்டாம், அவங்கவுங்க குடியிருப்புகள்லயே இருக்குமாறு சொல்லியிருக்கோம். அமோனியா லீக்கேஜ் இருந்தா உடனடியாக அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு பஸ்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆனா அவங்க எல்லாம் சேஃபர் ஜோன்ல தான் இருக்கிறதுனால பதற்றம் அடையாமல் இருக்கணும். அப்படி ஏதோ லீக் இருந்தா ஈர துணியை மூக்குல கட்டிட்டு நம்ம ஹெல்த் சப்போர்ட்டுக்காக போகணும் அப்படிங்கறது ஆட்டோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் மூலமாவும் அறிவிச்சிருக்கோம். இங்க உள்ளார ஒரு டெக்னிக்கல் டீம் ஒரு 15 பேர் இருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிற டெக்னிக்கல் டீம், டிஷ் பொல்யூஷன் அவங்க எல்லாம் இந்த உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ளார ஆப்ரேஷன்ஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு வெளியவே இமீடியட்டா அந்த வாசல்லையே ஆம்புலன்ஸ், ஃபயர் சர்வீஸ் டீம், NDRF உள்ளார ஏதாவது ஒரு இஷ்யூனா போய் ரெஸ்கியூ பண்றதுக்கு NDRF டீமும் இருக்காங்க. அதுக்கடுத்து இந்த 300 மீட்டர் தொலைவில் 2 பக்கத்துலையும் திரும்பி இங்கேயும் NDRF, போலீஸ் அண்ட் அதர் ரெவென்யூ டீம்ஸ் எல்லாருமே இங்க இருக்கிறாங்க. இது இல்லாம மொபைல் அமோனியா லீக்கேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான மொபைல் லேப் வெஹிக்கிள் ஒன்றும் அந்த பெரிமீட்டர்ல 300 மீட்டர்ல அங்க வச்சிருக்கோம். அதோடதையும் இங்க நம்ம சயின்டிஸ்ட் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. லீக்கேஜ் இருந்தா கேஸ் வெளியே வரும்போதே தெரிஞ்சிடும். துல்லியமா எவ்வளவு குவான்டிட்டி வருதுங்கிறதையும் அவங்க மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இதுல பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் பாதுகாப்பான முறையில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 18 பேர் இந்த உயிரிழந்த விவகாரத்துல ஏற்கனவே 3 பேர் அரெஸ்ட் பண்ணி ஜெயில இருக்காங்க. இத ஆபீசருங்க இத முறையா இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்களா? இந்த அமோனியா விஷவாயு, இத பயன்படுத்தும் போது அடிக்கடி ஆய்வு பண்ணணும். அத சரியா ஆய்வு பண்ணாத அதிகாரிகள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? இது ஆய்வு பண்ணி இருக்கிறாங்க. அந்த லீக்கேஜ் பத்தி ஒரு டீடைல் இன்வெஸ்டிகேஷன் இப்ப அந்த அமோனியா வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் தான் செய்வாங்க. செய்யும் பொழுது அதிகாரிகள் சைடு ஏதாவது லாப்சஸ் தெரிஞ்சா கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். இப்போதைக்கு நம்ம எமர்ஜென்சி லீக் அரெஸ்ட், மக்களை வெளியேற்றி காப்பாத்துறது, அடுத்து அமோனியாவை சேஃபல் ரிமூவல், அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். டீடைல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அந்த கம்பெனியோட ஓனர்ஸ் அண்ட் அந்த கான்ட்ராக்டர் லேபரை கொண்டு வந்தவர், அதுல தொடர்புடையவங்க எல்லாமே அரெஸ்ட் பண்ணி கேஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப ரிமூவ் பண்ற அமோனியா எங்க கொண்டு போகும்? இப்ப இமீடியட்டா அந்த சப்ளை பாயிண்ட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டு ஃபர்தரா அதை டிஸ்போசல் மேல டிசைட் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ற மாதிரி மெட்டீரியல் தான். அது வேற இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவைனாலும் நம்ம டிஸ்போஸ் பண்ணுவோம். இந்த நிறுவனம் இப்போ தற்காலிகமா மூடப்பட்டிருக்கா, நிரந்தரமா மூடுறதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? தற்காலிகமானா இப்போ இதை எடுத்துட்டு தான் சீலே பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம அதை ஓபன் பண்ணி தான் வச்சிருக்கோம். அந்த அமோனியாவை வெளியே எடுத்துட்டு தான் சீல் பண்ணுவோம். இமீடியட்டா கேஸும் நடக்குது. இண்டஸ்ட்ரீஸ்ல அந்த டிஸ்பியூட்டோ அதுவும் நடக்கும். அவங்களும் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதோடைய அவுட்கம்மை பொறுத்து நிரந்தரமா மூடுவதை பத்தி முடிவு செய்யப்படும். இப்போதைக்கு தற்காலிகமா மூடும். இந்த ப்ராசஸ் முடிய 2-3 days ஆயிடுங்க. ஆனதுக்கு அப்புறம் நம்ம மூடுவோம். இல்ல, இப்போ பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறது, இந்த மாதிரி தொழிற்சாலைகள் நிறைய இருக்கு திருவள்ளூர். இல்ல, இப்போ நம்ம இந்த மாதிரி அமோனியா டீலிங் இண்டஸ்ட்ரீஸும் ஒரு 8-10 இண்டஸ்ட்ரீஸ் லிஸ்ட் பண்ணி அதுக்கு நம்ம ஸ்பெஷல் டீம்ஸ் போட்டு
பிளான் அப்ரூவல் இருக்கா, சேஃபர் இது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்களா, அந்த நடைமுறைகள்லாம் இது பண்றாங்களான்னு மானிட்டர் பண்றோம். ப்ரீவியஸாவே ப்ரிவென்டிவ் மெஷர்ஸா கண்ட்ரோல் பண்றதுக்கும் நடவடிக்கை எடுக்கும். டேஞ்சரஸ் இந்த மாதிரி கம்பெனி ஆய்வு பண்றது எத்தனை நாளைக்கு ஒரு டைம் ஆய்வு பண்ற மாதிரியான ஒரு நடவடிக்கை கவர்மெண்ட்ல இருக்கு? அது டிஷ்ஷோட ப்ரோட்டோகால்ஸ் படி ஆய்வு பண்ணுவாங்க. குறிப்பிட்ட நாள்னு இல்லை, ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒரு சிலர் பிளான் அப்ரூவல் வாங்கும்போது பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது சேஞ்சஸ்னா அப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன்ஸும் பண்ணுவாங்க. குறிப்பிட்ட நான் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் வருவேங்கிறதெல்லாம் இல்லை, வேற ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் பண்ணுவாங்க. தேங்க்யூ. கன்னிகை பேர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.